அவங்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகல, அவங்களுடைய பாதரட்சைகள் பழையதாய் போகல. காரணம் அவர்கள் வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டபோது அவர் வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். மன்னாவை சாப்பிட்டதுனால அவங்க சரீரம் எப்போதுமே எப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அல்லேலூயா. என்ன செய்யல, அவங்களுடைய வஸ்திரம் பழையாய் போகவும் இல்லை, அவங்க காலில் இருந்த பாதரட்சை பழையாய் போகவும் இல்லை. காரணம் அவர்கள் மன்னாவை சாப்பிட்டார்கள். அந்த மன்னா எது தெரியுமா? யோவான் எழுதிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானத்திலிருந்து வந்த அப்பம் இதுவே. அல்லேலூயா. இந்த அப்பத்தை புசியுங்கள், இந்த வேதத்தை வாசியுங்கள், இந்த வேதத்தை தியானியுங்கள், இதுவே உங்களுக்கு ஆகாரமாயிருக்கும். நீங்க ஒரு நாள் ஒரு லீவ் போட்டுட்டு உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. உண்மையாகவே நீங்கள் வேறு எந்த கவனத்தையும் செலுத்தாமல் அந்த வேதத்தை வாசித்துக் கொண்டே இருந்தீங்கன்னா மத்தியானம் பசிக்காது. அல்லேலூயா. மத்தியானம் வர்றதே தெரியாது. அது ஈவினிங் வரை வாசித்தாலும் கூட அந்த இடைவெளி தெரியாதபடி அது உங்களுக்கு இருக்கும். எப்ப தெரியுமா? இந்த வசனத்தை தியானிக்கும் போது. அல்லேலூயா. இந்த வசனம் தான் அந்த மன்னா. அல்லேலூயா. இந்த வசனத்தை ஏன் வாசிங்க. எல்லா வீட்டிலும் வேதத்தை வச்சிருங்க. தினமும் காலையும் மாலையும் வேதத்தை வாசிங்கன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்ட மன்னாவை போல இன்றைக்கு வாழுகிற இஸ்ரவேலர்களாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மன்னா தான் இந்த தேவ வார்த்தை. அல்லேலூயா.